ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கேஸ் லாஸ் அப்புறம் வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனல் வழியாக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். மோரோவர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக வந்து மக்கள் சட்டத்தையும் கேஸ்லாம் வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. சட்டம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக நம்ம இந்த சேனலை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கவர்மெண்ட் டு த ஹவுசிங் சொசைட்டி ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு அறிவுறுத்தல். அது என்ன அறிவுறுத்தல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு வசதி சங்கங்களுக்கு அரசு அறிவுறுத்தல். குடியிருப்பாளர்கள் தங்கள் பார்க்கிங் இடங்களில் மின்சார வாகனம் சார்ஜிங்கை நிறுவுவதை தடுக்க வேண்டாம் என்று அரசாங்கம் வந்து அறிவுறுத்தியிருக்கு. அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்லாட் பார்க் பண்ணியிருப்பாங்க, பார்க்கிங் இருக்கும். அந்த பார்க்கிங்லேயோ இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட ஃப்ளாட்லேருந்து வர கனெக்ஷன்ஸ் அவங்களுடைய கரண்ட்டு மூலமாக வந்து சார்ஜ் பண்ணுறதையோ வந்து நிறுத்தக்கூடாது. நாங்கள் அசோசியேஷன் சார்ஜ் பாயிண்ட் வச்சுருப்போம், அதில் தான் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு அறிவுறுத்தலை வந்து கவர்மெண்ட் வந்து ஹவுசிங் சொசைட்டிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வசதியாக மட்டும் இல்லை, இது ஒரு உரிமையாகவும் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மேட்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அறிவுறுத்தல் என்ன, எதுக்காக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் ஹவுசிங் சொசைட்டியில், அசோசியேஷன் அதாவது ஆர்டபிள்யூஏ வந்து என்ன பிரச்சனைகள் வந்து பண்ணுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்டில் வந்து பார்க்கலாம். நம்ம அதாவது அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடியிருப்பாளர்கள் தங்கள் பார்க்கிங் இடங்களில் சார்ஜிங் பாயிண்ட்டுகளை நிறுவுவதை வீட்டு வசதி சங்கம் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அமித்னு ஒருத்தர் தனது முதல் மின்சார காரை வந்து வாங்குகிறார். எதிர்காலம் சீராகவும் அமைதியாகவும் பயணித்து குற்ற உணர்ச்சியற்ற பயணங்களை மேற்கொள்வதை கற்பனை செய்தார். ஆனால் அந்த உற்சாகம் விரைவில் மங்கி போனது. உண்மையான சவால் சாலையில் அல்ல, வீட்டிலேயே அவரது அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் தொடங்கியது. பல மின்சார வாகன உரிமையாளர்களைப் போலவே அமித்துக்கும் தனது சொந்த பார்க்கிங் இடத்தில் சார்ஜிங் பாயிண்டை நிறுவ முயன்றபோது அவரது வீட்டு வசதி சங்கத்தில் இருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டார். அவர்களின் அதன் மூலமான வந்த விளைவு மூலமாக பெரும்பாலும் நம்ப முடியாமல் சமூக சார்ஜரை மட்டுமே பயன்படுத்துமாறு சங்கம் வலியுறுத்தியது. அவர் தனது காரை தனது பிளாட்டின் மின்சார விநியோகத்தில் சேர்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய அபராதம் விதிக்கப்பட்டது மற்றும் கூடுதல் அபராதங்கள் விதிக்கப்படும் என்று அச்சுறுத்தப்பட்டது அடுக்குமாடி குடியிருப்பு சங்கங்களால். அவர் வந்து அமித்துங்கிறவர் வந்து தனித்துவமானதல்ல, ஆனால் அலைமாறி வருகிறது என்று குற்றம் சாட்டுகிறார் பிரச்சனைகள். இப்போது சட்டம் அவரை போன்ற குடியிருப்பாளர்களில் பக்கம் உறுதியாக உள்ளது என்று அரசாங்கம் கூறுகிறது. வீட்டிலேயே சார்ஜிங் செய்வது ஏன் அவசியம் என்று நம்ம பார்க்கலாம். அதாவது பெரும்பாலான ஈவி உரிமையாளர்களுக்கு வீட்டிலேயே சார்ஜிங் செய்வது ஒரு ஆரம்பம் அல்ல, அது ஒரு தேவை. பொது சார்ஜிங் நிலையங்கள் இன்னும் மிகவும் குறைவு. அவற்றை நம்பியிருப்பது என்பது அவற்றில் கிடைக்கும் தன்மையை சுற்றி ஒவ்வொரு பயணத்தையும் திட்டமிடுவதாகும். வீட்டில் சார்ஜிங் செய்வது, குறிப்பாக இரவு முழுவதும், மலிவானது, மிகவும் வசதியானது. மேலும் கார் எப்போது பயன்பாட்டிற்கு தயாராக இருப்பதை உறுதி செய்கிறது. அடுக்குமாடி குடியிருப்பாளர்களுக்கு நியமிக்கப்பட்ட பார்க்கிங் ஸ்லாட் என்பது ஒரு தனியார் சார்ஜிங் பாயிண்டை அமைப்பதற்கு மிகவும் தர்க்க ரீதியான மற்றும் பாதுகாப்பான இடமாகும் என்று அரசாங்கம் அறிவுறுத்தி இருக்கிறது. குடியிருப்பாளர்களுக்கும் வீட்டு வசதி சங்கங்களுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதலை உணர்ந்து மின்சார அமைச்சகம் செப்டம்பர் 2024
தெளிவான மற்றும் விரிவான வழிகாட்டுதல்களை வெளியிட்டது. அதாவது கைட்லைனை வந்து 2024 செப்டம்பரில் வெளியிட்டிருக்காங்க. இந்த வழிகாட்டுதல்கள் தெளிவற்றவை அல்ல, மிகவும் தெளிவானவை. குழு வீட்டு வசதி சங்கங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் ஒத்த சமூகங்களில் வசிப்பவர்கள் தங்கள் சொந்த நியமிக்கப்பட்ட பார்க்கிங் இடங்களில் தனியார் இவி சார்ஜிங் நிலையங்களை நிறுவ உரிமை உண்டு என்று அந்த கைட்லைனில் கூறுகிறது. இந்த வழிகாட்டுதல்கள் அனைத்து வீட்டு வசதி சங்கங்கள், ஆர்டபிள்யூஏக்கள் மற்றும் குழு வீட்டு வசதி வளாகங்களுக்கும் பொருந்தும். புதிதாக கட்டப்பட்டவை அல்லது பல தசாப்தங்களாக பழமையாக இருக்கும் அனைத்து சங்கங்களுக்கும் அனைத்து அடுக்குமாடி கட்டிடங்களுக்கும் பொருந்தும் என்று அரசாங்கம் கூறியுள்ளது. அரசாங்கத்தின் நோக்கம் தெளிவாக உள்ளது. சார்ஜிங் பாதுகாப்பானதாகவும் நம்பகமானதாகவும் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதன் மூலம் மின்சார வாகனங்களை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிக்க விரும்புகிறது. சார்ஜிங் பாயிண்டுகளை நிறுவ விரும்பும் குடியிருப்பாளர்கள் மீது சமூகங்கள் தடைகளை உருவாக்கவோ அல்லது தன்னிச்சையாக நிபந்தனைகளை விதிக்கவோ முடியாது என்பதை வழிகாட்டுதல்கள் வலியுறுத்துகின்றன. உண்மையில் நுகர்வோரின் விருப்பத்தின் அடிப்படையில் தனியார் சார்ஜிங் பாயிண்டுகளுக்கு மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய விநியோக நிறுவனங்கள் விதிகள் குறிப்பாக கோருகின்றன. குடியிருப்பாளர்கள் தங்கள் தற்போதைய வீட்டு இணைப்பை பயன்படுத்தலாம் அல்லது பிரத்யேக மின்சார சார்ஜிங் கட்டணத்துடன் புதிய தனியார்மயமான மீட்டர் இணைப்பையும் கோரலாம் என்று அரசாங்கம் அறிவுறுத்தி இருக்கிறது. குடியிருப்பாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள் என்ன என்று நாம் பார்க்கலாம். தனியார் சார்ஜிங் அனுமதிக்கப்படுகிறது. எந்த ஒரு குடியிருப்பாளரும் தங்கள் சொந்த பார்க்கிங் ஸ்டாண்டில் ஒரு தனியார் இவி சார்ஜிங் நிலையத்தை நிறுவலாம் என்றும் அது பாதுகாப்பானதாகவும் அடிப்படை மின் விநியோகங்களை பின்பற்றுவதாகவும் இருந்தால் ஏற்கனவே உள்ள இணைப்பை பயன்படுத்துதல். குடியிருப்பாளர்கள் தங்கள் தற்போதைய வீட்டு மின்சார இணைப்பை பயன்படுத்தி தங்கள் ஈவிக்களை சார்ஜிங் செய்யலாம் என்று அந்த வலியுறுத்துகிறது அந்த கைட்லைன். அவர்களின் சார்ஜிங் தேவைகள் அனுமதிக்கப்பட்ட சுமையை விட அதிகமாக இருந்தால் அவர்கள் அதிகரிப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும். சமூகத்தில் இருந்து எந்த சிறப்பு அனுமதிகளும் தேவையில்லை. கூடுதல் கட்டணங்கள் அல்லது அபராதங்கள் இல்லை. சங்கங்கள் அபராதம் விதிக்கவோ வாகனங்களை கட்டுப்படுத்தவோ அல்லது குடியிருப்பாளர்களை சமூக சார்ஜர்களை மட்டுமே பயன்படுத்த கட்டாயப்படுத்தவோ முடியாது. குடியிருப்பாளர்கள் வீட்டில் சார்ஜ் செய்வதற்கு வழக்கமான வீட்டு மின்சார கட்டணங்களை செலுத்துகிறார்கள். சமூக சார்ஜிங் விருப்பமானது. சமூகங்கள் பகிரப்பட்ட பயன்பாட்டிற்கான சமூக சார்ஜிங் நிலையங்களை அமைக்க முடியும் என்றாலும் அவர்கள் இவற்றை கட்டாயமாக்கவோ அல்லது குடியிருப்பாளர்கள் தங்கள் சொந்த சார்ஜ்களை அமைப்பதை தடுக்கவோ முடியாது என்றும் மின் நிறுவனங்களின் ஆதரவு விநியோக நிறுவனங்கள் ஒத்துழைத்து தனியார் சார்ஜிங்கிற்கு தேவையான உள்கட்டமைப்பை வழங்க வேண்டும் என்றும் சரியான நேரத்தில் நிறுவல் மற்றும் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அரசாங்கம் கூறுகிறது. குடியிருப்பாளர்கள் எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சமூகத்தில் இருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டால் இப்போது சட்டம் உங்கள் பக்கம் உள்ளது என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆர்டபிள்யூஏ அல்லது சங்க நிர்வாகத்திடம் சமீபத்திய அரசாங்க வழிகாட்டுதல்களை பற்றி தெரிவிப்பதன் மூலம் தொடங்கவும், தேவைப்பட்டால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் நகலை பகிரவும். உங்கள் நிறுவல் ஒரு தகுதி வாய்ந்த எலக்ட்ரீஷியனால் செய்யப்படுகிறதா என்பதையும் பாதுகாப்பு தரகர்களை பின்பற்றுகிறதா என்பதையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் சங்கம் இன்னும் மறுத்தால் உதவிக்கு உங்கள் உள்ளூர் மின்சார விநியோக நிறுவனம் அல்லது நுகர்வோர் மன்றத்தை அணுகலாம். சுத்தமான இயக்கத்திற்கு
ஆன ஒரு விஷயங்கள். அரசாங்கத்தில் இந்த நடவடிக்கை இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான மின்சார வாகன உரிமையாளர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாகவும், இது அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் குழு வீட்டு வசதி சங்கங்களில் வசிப்பவர்களுக்கு ஒரு முக்கிய தடையை நீக்குகிறது. இதன் மூலம் மின்சார இயக்கத்தை ஏற்றுக்கொள்வது மிகவும் எளிதாக்குகிறது. மின்சார வாகனத்தை வாங்குபவர்களுக்கு இந்த தெளிவு என்பது ஒரு குறைவான கவலையை குறிக்கிறது. வீட்டிலேயே சார்ஜ் செய்வது இனி ஒரு சலுகை அல்ல, ஆனால் ஒரு உரிமை என்று கூறுகிறது. அமித் போன்ற குடியிருப்பாளர்கள் அபராதம், வாதங்கள் அல்லது சிரமத்திற்கு பயப்படாமல் தங்கள் கார்களை சார்ஜ் செய்ய முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. வீட்டு வசதி சங்கங்கள் இப்போது மாற்றத்தை மாற்றியமைத்து ஆதரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறது. செய்தி தெளிவாக உள்ளது என்றும் கூறுகிறது. எதிர்காலம் மின்சாரமயமாக்கப்பட்டு வருவதால் குடியிருப்பு சங்கங்கள் இந்த அரசாங்க வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்றும், அவர்களுடைய தனி பார்க்கிங்கில் அவர்கள் தனிப்பட்ட தனி நிறுவனத்தை சார்ந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸை நிறுவ அரசாங்கம் அங்கீகரிக்கிறது என்பதை நாம் இதில் பதிவிடுகிறோம். நம்ம இப்போ இவி சார்ஜிங் குடியிருப்பு சங்கம் தடுக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதாவது நமக்குன்னு ஒரு பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க, அந்த பார்க்கிங்கில் நம்ம இவி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்மளுடைய மீட்டர்லேருந்து நம்மளுடைய கனெக்ஷன்லேருந்து நம்ம சார்ஜ் எடுத்து நம்ம கரண்ட் எடுத்து இவிக்கு இவி காரோ பைக்கோ எலக்ட்ரானிக்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த கைட்லைன் அதாவது அரசாங்க கைட்லைன் அறிவுறுத்தி இருக்கிறது. இது 2024 செப்டம்பரில் அரசாங்கம் இந்த கைட்லைனை கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைனை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குடியிருப்பு சங்கம் இவி சார்ஜிங்கை உங்களோட பார்க்கிங்கில் நிறுவ மறுத்தால் இந்த நம்முடைய அரசாங்கம் வெளியிட்ட கைட்லைனை நீங்கள் காமித்து அதை உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் இதில் பதிவு செய்கிறோம். நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க, வியூ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது சட்ட சிக்கல் இருந்தால் கேளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ளட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சட்டம் அறிவோம். மிக்க நன்றி, வணக்கம்.